கார்த்திகை புராணம் 27ஆம் அத்தியாயம். வாயில் காப்பாளர் அம்பரீஷ மன்னனிடம் தஞ்சமடைகிறார். மீண்டும் அகஸ்திய மாமுனிவர் முனிவர்களை நோக்கி, கும்ப சம்பவரே, அவர் மிகுந்த அன்புடன் பகவான் ஸ்ரீஹரி துர்வாசரை தழுவி இவ்வாறு கூறினார். துர்வாசரே, தாம் அம்பரீஷரை சபித்தது போல அந்த 10 பிறவிகளும் எனக்கு மகிழ்ச்சியானவை. அவதாரம் எடுப்பது எனக்கு கடினமல்ல. தாம் ஒரு துறவி. தமது வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். நான் அவர்களின் சலுகையை ஏற்றுக்கொண்டேன். பிராமணர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என் கடமை. நீங்கள் அம்பரீஷனின் இல்லத்திற்கு உணவருந்த வராததால் அவர் கவலைப்பட்டு பிராமணராகி தானம் செய்தார். இந்த காரணத்திற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரம் உங்களை வேதனைப்படுத்தும். பொது பாதுகாப்பு என்பது அரசனின் கடமை, பொது ஒடுக்குமுறை அல்ல. ஒரு பிராமணன் துன்மார்க்கனாக இருந்தால் அவன் ஞானமுள்ள பிராமணர்களால் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு துன்மார்க்கன் மற்றொரு துன்மார்க்கனால் தண்டிக்கப்பட வேண்டும். வில் மற்றும் அம்புகளுடன் போருக்கு வந்த ஒரு பிராமணனை தவிர வேறு யாரும் தண்டிக்கப்படலாகாது. ஒரு பிராமண இளைஞனை தண்டிப்பதை விட மோசமானது எதுவுமில்லை. ஒரு பிராமண சித்திரவதை செய்பவன் அல்லது மற்றவர்கள் அவரை சித்திரவதை செய்ய வைப்பவன் ஒரு பிராமண கொலைகாரன் என்று வேதங்கள் அறிவிக்கின்றன. ஒரு பிராமணனை அடிப்பவன், அவனை காலால் உதைப்பவன், அவனது செல்வத்தை திருடுகிறவன், ஒரு பிராமணனை அவனது கிராமத்திலிருந்து வெளியேற்றுபவன், அவனை தன் மதத்திலிருந்து துறக்கச் செய்பவன் அனைவரும் பிராமண கொலைகாரர்கள். மகா முனிவர் துர்வாசரே, துறவியான அம்பரீஷ மன்னர் என் மரணத்தால் துன்பப்படுகிறார். ஐயகோ, அவர் ஒரு பிராமண கொலைகாரராக மாறியதற்காக வருந்துகிறார். ஆகையால் தாங்கள் விரைவாக அம்பரீஷ மன்னரிடம் செல்ல வேண்டும். ஆகையால் உங்கள் அச்சங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு தாங்கள் அமைதியை காண்பீர்கள் என்று துர்வாச முனிவரை மகிழ்வித்து விட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்பரீஷ மன்னரிடம் சென்றார். வசிஷ்ட மா முனிவரால் ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ள கார்த்திகை மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.